உலகம் பூரா யுத்த சத்தம் தான். அப்ப நம்மள மட்டும் விட்டு வைப்பாங்களா அப்படின்னு கேட்டா, நம்மளையும் விட்டு வைக்க மாட்டாய்ங்க. அதே சமயம் உலகம் பூரா பதட்டத்துல இருக்கும்போது எடுத்த மைலேஜ கொஞ்சூடு பிடுங்காம விடமாட்டோம் அப்படிங்கிற மாரி எதிரிகள் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கார்கள். பரவால்ல கட்டிக்க போடா அப்படின்ட்டு நம்மளும் இப்ப ஏகப்பட்ட வழிமுறைகள கையாள ஆரம்பிக்கிறோம். இது ஓரளவுக்கு கெட்டதுல நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஏன் அப்படின்னா, அதிபர் ஷி ஜின்பிங்க பொறுத்தவரை நமக்கு தெரியும். மாசத்துக்கு ஒரு தடவ ராணுவத்துக்கிட்ட போய் தாக்குங்கள் அப்படின்னு கத்துறாரு. அவனுங்க பதிலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல நமக்கு. ஆனா அவர் யார் முன்னாடி இருந்து சொன்னார்களோ, அந்த யூனிட் ஒரு அடி கூட நகர மாட்டேங்குது. இந்த மனுஷனுக்கு வெட்கமே இல்லாம திரும்பி வந்துடுறாரு. அடுத்த மாசம் போறாரு. இப்படி தாக்குங்கள் அப்படின்னு சொல்றது, அவரு 2 நாடுகள பார்த்து சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு தைவான். இன்னொன்னு இந்திய எல்லைகள்ல ஏதாவது சேட்டை பண்ணுங்களேடா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சாத குறையா வேணா கெஞ்சலாம். சேர்மனா இருந்தாலும் சரி, சேர்ல ஓரமா உட்காரு. யுத்தத்துக்கு நாங்க போமாட்டோம் அப்படிங்கிறது தான் சீன ராணுவ வீரர்களோட நிலைப்பாடு. என்னைக்கு? இன்னைக்கு. நாளைக்கு நறுக்கி பைத்தியம் பிடிச்சு எல்லைகள்ல வந்தா சுட்டு வீழ்த்துருவோம். அப்ப வந்து "ஏலே நீ இப்படி சொன்ன" அப்படின்னு கம்ப கீழ சுத்துறதுல அர்த்தமே இல்ல. இருக்கட்டும் ஒரு பக்கம். அடுத்து பாகிஸ்தான். அவன் தான் இப்ப அடி வாங்கியிருக்கான். ஆனா அடி வாங்குன பய ஊரு பூரா ஜெயிச்சதாக போஸ்ட் ஒட்டுறான். ஆமாமா இந்த போஸ்ட் உண்மைதான் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமா டொனால்ட் ட்ரம்ப் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்னா பண்றது? அந்த ஆள் செய்யக்கூடிய கூத்து கோமாளித்தனத்துல இதையும் ஏத்தி வைக்க வேண்டியது தான் நாட்டுக்கு. அதையும் நம்ம விரிவா பார்த்துட்டோம். ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான். காரணம் கேப்ல சீனா 50%ல தன்னோட 5ஆம் தலைமுறை விமானத்த தரேன்ட்டான். 7 100% சொல்றான். ஏன்டா பாதி பொய் சொல்லிக்கிட்டு மீதியும் பொய்யுதான். அதையும் சேர்த்து சொல்லிர்றா அப்படின்னு சொல்லி கடந்து போ முடியாது. நடக்குதோ நடக்கலையோ, இல்ல பொய்யாவே 100% ஃபண்டிங்ல அவனே கொண்டு வந்து நிறுத்தி வச்சாலும் சரி, அத வீழ்த்த வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம கிட்ட உள்ள டெக்னாலஜி அப்படிங்கிறது போதும். ஆனா அப்கிரேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இங்க தான் பிரச்சனையே வருது. 5ஆம் தலைமுறை விமானம் அப்படிங்கிறது கூட்டு முயற்சியில இருக்கு, கூட்டு தயாரிப்புல இருக்கு. எல்லாமே இருக்கு. எது செஞ்சு இருக்கான்னு கேட்டா, இப்ப தான் செய்ய போறோம். அப்ப நாள் பிடிக்கும், வருஷங்கள் பிடிக்கும், காலங்கள் பிடிக்கும். இதுக்கு நடுவுல நம்ம பயலுக தூங்காம இருக்கணும். ஆப்போசிட் பயலுகளும் தூங்காம இருக்கணும். ஏன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஃபைட்டர் ஜெட்ல நம்ம டிலே பண்றோம். அதே மாரி அதோட இன்ஜினுக்கு அமெரிக்கா டிலே பண்ணுது. ஏலே நீ என்னடா கவர்ன்மென்ட் ஆபீஸ் மாரியா வேல பார்க்குற? உனக்குன்னா மட்டும் ஜொர்ருன்னு பாயிற, எங்களுக்குன்னா மட்டும் படுத்து தூங்குற அப்படின்னு கேட்டோம்னா, 1000 நொள்ள நாட்டியம் சொல்றாய்ங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நமக்கு தர்றதுக்கு விருப்பம் இல்ல. அப்படியே டிலே பண்ணிக்கிட்டே இருக்கார்கள். அப்பத்தான் வழிக்கு வருவோம் அப்படின்னு. இதே விளையாட்ட நம்ம எவ்வளோ காலம் தான் விளையாட முடியும்? நமக்கு இப்ப ஃபைட்டர் ஜெட் தேவ. அவசரமா தேவ. அப்படின்னாலே பிரைஸ ஏத்தி புடுவாய்ங்க. அவசரமா அவனுக்கு தேவையாமா, விலைய கூட்டி வை அப்படின்னு கூடி பேசி முடிவு எடுத்துருவாய்ங்க. இதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகள எல்லாம் தீர்க்கறக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு தேஜஸ அப்கிரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். எந்த வகையில அப்கிரேட் அப்படின்னா, அதிநவீனமா அப்கிரேட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி போறோம். அத எங்க இருந்து வாங்குறோம் அப்படிங்கிறதான். காரணம் அமெரிக்கா கிட்ட போனா அவன் வம்பு பண்ணுவான். மத்த பயலுகள்ட்ட நம்ம டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர நோக்கி போறோம். இருந்தாலும் எப்பயுமே இதுல வளமையான ஆள் யாரு? பழமையான ஆள் யாரு? அப்படின்னா, நண்பன் இஸ்ரேல் தான். இஸ்ரேல் கிட்ட இருந்து தான் இந்த டெக்னாலஜிகள இப்ப வாங்க போறோம். அவர்களும் ஒத்துக்கிட்டார்கள். அதனால தேஜஸ்ல மிக விரைவில் அப்கிரேட் வரும். இந்த அப்கிரேட்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஇஎஸ்ஏ டெக்னாலஜி மூலியமா எதிரிகள் லொகேஷனுக்குள்ள நம்ம ஏர்கிராஃப்ட் பூந்துச்சு அப்படின்னா, மல்டிபிள் டார்கெட்ஸ நம்மனால ரொம்ப சுலபமா, ரொம்ப தூரத்துல இருந்தே ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வான்ல பறக்கும்போதே ஏகப்பட்ட விஷயங்கள்ல நம்மனால ஐடென்டிஃபை பண்ணி டார்கெட்ட துல்லியமா தூக்க முடியும். அதே மாரி ஃபைட்டர் ஜெட்ட நோக்கி வரக்கூடியது. அது எதா வேணாலும் இருந்துட்டு போது. மிசைலா இருக்கட்டும், ட்ரோனா இருக்கட்டும், எதுனாலும் சரி, அத நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான வேட்டைய தேஜஸ்னால நடத்தி முடிக்க முடியும் அப்படிங்கிறனால தான் அப்கிரேடுக்கு போயிருக்கோம். கான்ட்ராக்ட்லாம் சைன் ஆயி போச்சு. அதனால ஈஸியா நம்ம கைக்கு வந்துரும் அப்படிங்கிறது தான். அந்த யூனிட் வந்ததுக்கப்புறம் இன்னமும் பலம் கூடும். அந்த பலம் கூடும் ஒரு பக்கம் இஸ்ரேல நம்புறோம். இஸ்ரேல் குடுத்துரும். இஸ்ரேல் கிட்ட இருந்து நம்ம வாங்கிருவோம். ஆட்டோமேட்டிக்கா பலம் கூடும். ஆனா இந்த ஃபைட்டர் ஜெட் பஞ்சாயத்து அப்படிங்கிறது கடைசி வரை இன்ஜின தயாரிச்சா மட்டும் தான். காவேரி படுத்து தூங்குது. அப்ப வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அரசாங்கங்கள் டக்குனு சாட்டை எடுத்து சுளுக்கு சுளுக்குன்னு இழுத்தா ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் கைக்கு வந்துரும். எப்ப வரும்? சில பல வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிறது தான். அதே சமயம் அமெரிக்கா கிட்டயும் நம்ம சாட்டை எடுத்து சுழட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா, அவனும் பதிலுக்கு சாட்டை எடுத்து சுழட்டுவான். அதனால அது ஒரு டூ ரிஸ்க்.
அப்ப விட்டு தான் பிடிக்கணும். ஆனா நம்ம கிட்ட நேரம் கிடையாது. காரணம் என்ன? சீனா பொம்மையோ, இல்ல ரியலோ கொண்டு வந்து நிறுத்துறான். அத நம்ம அட்டாக் பண்ணியே ஆகணும். அடுத்து பிரான்ஸ் கிட்ட நுழையிறோம். பிரான்ஸ பொறுத்தவரையும் அவனும் நம்ம பையன் தான், கூட்டாளி தான். அதனால அவர்கள் கிட்ட இருந்து இன்ஜின் இறக்குறக்கு தயாராயிட்டோம். இந்த இன்ஜின் மூலியமா மிக விரைவில் நமக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, நம்ம கையில்ட்ட தான் இருக்கு. காரணம் என்ன? தேஜஸோட அப்கிரேட் வெர்ஷன் ஏற்கனவே வந்திருக்கணும். எப்ப 2021 கைக்கு வந்திருக்கணும். நம்மளே பல தாட்டி விரிவா பார்த்தோம். தேஜஸ் MK 1A ஏற்கனவே வந்து தொலைச்சிருக்கணும். இன்னும் வரவே இல்ல அப்படின்னு. ஏன் பஸ் லேட்டு? பஸ் பஞ்சரோ? அப்படின்னு கேட்கிற மாரி ஆயிப்போச்சு. பஸ் பஞ்சர்னா, டிப்போல இருந்து வேற பஸ் விட மாட்டீங்களாடா? அப்படின்லாம் சண்டை போட முடியாது நடு ரோட்ல போய். ஆனா, இந்த மாரி காரணங்கள் சொல்லாதீங்கடா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே மல்லு கட்டலாம். அத நோக்கி போறார்கள். ஆக மொத்தம் இந்தியாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பல விவகாரங்கள்ல தீவிரம் காட்டுது. அதுல முக்கியமா இந்த ஃபைட்டர் ஜெட் விவகார தொல்லைய முடிச்சு கட்டணும் அப்படின்னு களத்துல தீவிரமா அரசாங்கம் இறங்குது. நல்ல விஷயம். ஏற்கனவே இருந்த நெகட்டிவ் எல்லாம் ஸ்கேன் பண்ணப்படுது. அதுல எத எத களை எடுக்க முடியுமோ எடுக்கிறோம். வேகமா செயல்படுறோம். அதுக்கு காரணம் என்ன? எதிரிகள் ரொம்ப தீவிரமா செயல்படுறாய்ங்க அப்படிங்கிறதா உலகம் பூரா யுத்தம் சத்தம் கேட்குது. நம்ம பக்கமும் சூழ்நிலை ஒண்ணும் சரியில்ல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டிஃபென்ஸோட ஸ்பெண்டிங் ஜாஸ்தி ஆயிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாடு டிஃபென்ஸோட ஸ்பெண்டிங்க கூட்டுது அப்படின்னா, அதன் மூலியமாவே போர தவிர்த்துறணும். தப்பி தவறி போர் வந்துருச்சுன்னா, போர ஜெயிச்சிரணும். 2டே ஆப்ஷன் தான். ஒரு ஆப்ஷன விட்டா இன்னொரு ஆப்ஷன். ஆனா 2 ஆப்ஷனுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? போர் வராம தடுத்துறணும். அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். படை பலத்த பார்த்து எதிரி நடுங்கி போயிரணும். அப்ப யுத்த செலவு அப்படிங்கிறது கட்டுக்குள்ள இருக்கும். இல்ல அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, கிறுக்கு பிடிச்சு போச்சு, எவனோ அவன தள்ளி விட்டான் அப்படின்னா, பாஞ்சு போய் வெற்றிய பெற்றணும். அப்பதான் நம்மனால பொருளாதார இழப்புகள தடுக்க முடியும். இப்ப இந்த 2 தியரியையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா, 4 திசைக்கும் சுழட்டி அடிக்குது. காரணம் இஸ்ரேலோட, பிரான்ஸோட, அமெரிக்காவோட, ரஷ்யாவோட அப்படின்னு சுத்தி சுத்தி டெக்னாலஜியையும் சரி, ஒப்பந்தங்களையும் சரி, மாறி மாறி போட்ட மினிமா டிஃபென்ஸ் இருக்கு. இவ்வளவு ஆக்டிவா டிஃபென்ஸ் இருந்த காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அப்படியே ஆக்டிவா இருந்தாலும் டசன் கணக்குல PO ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார்களே ஒழிய, இந்த தயாரிப்பு, இந்த விவகாரங்கள்லாம் பெரிய அளவு சுணக்கம் கிடையாது. அட்ரஸே இல்லாம கிடக்கும். அத பூரா சரி பண்ணி பாயறனால, வருங்காலங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு டைட்டுங்கிறது உண்மையோ, அதுல நம்ம சாதிப்போம் அப்படிங்கிறதும் எதார்த்தமான உண்மை.